ஸோ ஹே கைஸ், நான் உங்க நித்திலன் பாணி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ராஜேஷ் என் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நெடுநாட்களாக ஒரு கேள்வி. கோவிலிலிருந்து வரும் சக்தி உண்மையா? அதை மனிதர்கள் உணர்வது உண்டா? உணர்தல் எந்த நிலை? அதை அதாவது அந்த சக்தியை எவ்வாறு பயன்படுத்துவது? உணர்வது குண்டலினியா? அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளை கேட்கிறார். கோவிலிருந்து வரக்கூடிய சக்தி உண்மையா? அப்படின்னா உண்மை. சரிங்களா? ஏன்னா கோவிலினுடைய எனக்கு முழுசும் கோயிலினுடைய கட்டமைப்பெல்லாம் தெரியாது. ஆனா, அத பத்தி தெரிந்த ஆட்கள் கூட பேசியிருக்கேன். அவர்கள் பகிர்ந்த அந்த ஒரு செய்திய நான் உங்களுக்கு பகிர்றேன். நான் போய் என்ன அம்மீட்டரு, வோல்ட் மீட்டர் தூக்கிட்டா சுத்திட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஆனா, அவர்கள் பெரியவர்கள் கூறிய அந்த கூற்றை முன்வைத்து நான் சொல்றேன். அவ்வளோதான். கோவில் வந்து அதனுடைய கட்டமைப்பே இந்த பிரபஞ்ச ஆற்றலை உள்ள இழுத்து அதை வெளிக்கொடுப்பதற்கு ஏற்றாற்போல. இந்த கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கான்வெக்ஸ் தானே. இப்படி உள்ள வாங்கி இப்படி பெருசா பிரதிபலிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு நிலை அப்படிங்கிறதுல தான் கோயிலினுடைய அமைப்பு இருக்கும். இன்னொன்னு, கோவில்கள் அப்படின்னு சொன்னாலே அரசர்கள் காலத்துல கட்டுன அந்த பண்டைய கோயில்கள தான் நம்ம உதாரணமா எடுத்துக்கணும். ஏன்னா, அதுதான் வந்து விசாலமா இருக்கும். அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு எனர்ஜியினுடைய கன்டாமினேஷன் ஒரு சக்தி வந்து ஒரு இடத்துல அப்படியே தங்கி சேர்ந்து நிக்காது. அது அப்படியே டிசிபேட் ஆயிட்டே இருக்கும். அது அப்படியே கழிஞ்சிட்டே இருக்கும். அந்த இடத்துல எதுவுமே சேராது. அதனால தான் கோவிலுக்கு போனா மன நிம்மதியாக இருப்பதற்கு உண்டான காரணம் அது. அப்படி பான்னு இருக்கும். பறந்து விரிந்த இடத்த பார்க்கும் பொழுது நம்முடைய மனமும் பறந்து விரிந்தார் போல நிலை மாறும். அதனால தான் ஊருக்குள்ள என்னதான் ரைடு போனாலுமே, இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு ரைடு போனா அது ஒரு மன நிம்மதி. என்ன மரங்கள் சூழ்ந்திருக்கு. இதமான குளிர் காற்று அடிக்குது. அந்த மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பிராண வாயு நமக்கு நல்ல ஊக்கமாக, ஊட்டம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்னு, அப்படியே பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த நம்ம வந்து பார்க்கிறோம். மனம் அந்த அளவுக்கு அப்படியே பறந்து விரிந்து போகும். நம்ம ஒரு அறைக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவ்வளவு சுருங்கி போயிருக்கும். இதுபோல இருக்கக்கூடிய பறந்து விரிந்த இடங்களுக்கு போம்பொழுது, நம்மை அறியாத ஒரு ஆனந்த ஒரு பெருவெள்ளம் நம்மளுடைய மனசுல அப்படியே இருக்கும். அதே தான் கோயில்லயும் நடக்கும். எல்லார்னாலயும், எல்லா நேரத்திலயும் மலைகள வந்து புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? டெய்லியுமா நம்ம ட்ரிப் போயிட்டு இருக்க முடியும்? அப்ப என்ன பண்ணலாம்? பழைய கோயில்கள், நல்ல விசாலமாக இருக்கக்கூடிய பழைய கோயில்களுக்கு போம்பொழுது, இதே மனோநிலை நமக்கு ஏற்படும். இது வந்து நம்மளுடைய பெரியவர்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான், "எதுக்குங்க மெனக்கெட்டு ஏக்கரா கணக்கா கோயில் கட்டி அந்த ஆளுக்கு காசு இருந்தது கட்டிட்டாங்க பைத்தியக்காரன்." அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் உண்டு. "என்ன கோயில் கட்டிட்டான்? இருந்திருந்தா 4 பேத்துக்கு சோறு போட்டுருக்கலாம்." தின் திங்கிறதும், போறதுலயுமே நமக்கு புத்தி இருந்ததுன்னா, அப்புறம் அப்படித்தான் இருக்கும். அதற்கு அப்பாற்பட்டு நிறைய செய்திகள் இருக்குங்கிறத நமக்கு வந்து உணர்றதே கிடையாது. அப்போ கோவில்களுக்கு செல்லும் பொழுது, அந்த கோவில்கள்ல இருக்கக்கூடிய அந்த விசாலமான அந்த ஒரு நிலப்பரப்பு நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தும். 1. இன்னொன்னு, அந்த கோவிலும் நம்மளுடைய உடலும் ஒண்ணு தான். சரிங்களா? அது வந்து நமக்கு குறியீடுகளுக்காக பாருப்பா, இந்த இடத்துல மூலவர் இருக்காரா? இதுதான் உன்னுடைய புருவமத்தி. இந்த இடத்துல தான் உனக்கு கம்பம் நாட்டியிருக்கா? இது உன்னுடைய ஒ இது அநாகதம். இல்லையா? அந்த அந்த ஒ நன் அதனுடைய வாகனம் இருக்கா? வாகனம் தான் ஓடக்கூடிய அந்த ஒரு மூச்சு. இது போல இருக்கக்கூடிய அந்த ஒரு தாத்பரியத்தையும் அந்த கோயில் நமக்கு வந்து எடுத்து காட்டுது. இது போக நிறைய எந்திரங்கள், அந்த சக்கரங்கள்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த எந்திரங்கள கோவில்ல பதிச்சிருப்பாங்க. அப்ப தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பூசாரி வந்து, இப்ப மொழிச்சண்டை வேற ஆயிப்போச்சு. இப்ப மொழியினாலல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பீஜ அட்சரங்கள்னு இருக்குங்க. இந்த பீஜங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ஒரு வகையான ஒரு அதிர்வலைகள் தான் அந்த பீஜங்கள்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய பெரியவர்கள் வந்து இந்த ஒரு வகையான அதிர்வலைகள வந்து கண்டுணர்ந்து, அதை வந்து சராசரி சொற்களோடு அந்த பீஜங்களையும் சேர்த்து கொடுத்தது தான் நாம் இன்னைக்கு மந்திரம்னு சொல்றோம். இந்த பீஜங்கள் யாருக்கும் சொந்தம் கிடையாது. ஏன்னா, இது ஆதியில் தோன்றியது. இது எந்த மொழிக்கும் சொந்தம் கிடையாது. இது யாருக்கும் சொந்தம் கிடையாது. யாரு சொன்னாலும் அந்த பீஜம் அதற்குண்டான வேலைய செய்யும். சொல்லுவதற்கேற்றார் போல் சொன்னால் அதற்குண்டான வேலைய அது செய்யும். இப்ப இங்க மொழிக்கு பிரச்சனையே கிடையாது அந்த இடத்துல. இந்த இது அந்த பீஜம் தமிழா? பீஜம் சமஸ்கிருதமா? பீஜம் லத்தீனா? பீஜம் இங்கிலீஷா? ஏய்! அது ஆதியில வந்ததுயா! அப்ப மொழின்னே ஒண்ணு கிடையாது. அப்பலிருந்து அது இருக்கு. ஆனா உடனே நம்ம அப்படி இப்படியும் ஒரு ஆள் சொன்னாங்க. "இதை கண்டுணர்ந்து சொல்லியவர் தமிழன் தானே! இது கண்டுணர்ந்து சொல்லியவன் இந்தியக்காரன் தானே! அதனால இது இவனுக்கு தான் சொந்தம்ன்னு." அட போங்கடா நீங்களும் உங்க பைத்தியக்காரத்தனமுங்கிற மாரி தான் இருக்கு. வேற என்ன சொல்ல? அந்த அந்த சமநோக்கோ, அந்த பரந்த மனப்பாங்கு வருவதே கிடையாது மனிதனுக்கு. இருக்கட்டும். அப்போ அந்த கோவிலுக்குள்ள பூசை செய்யக்கூடிய பூசாரி, அவர் என்ன மொழியிலயோ பூசை செஞ்சுட்டு போட்டும். அவருடைய மனோநிலை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் முக்கியம். இங்க மேட்டர் அதுதான். வேற எதுவுமே மேட்டர் கிடையாது. அந்த பீஜங்களோடு கூடிய மந்திரங்களை அவர் உச்சரிக்கும் பொழுது,
நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பீஜங்களோடு கூடிய மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது, அதற்குண்டான அதிர்வலையில் அவர் முதல்ல உச்சரிக்கிறதுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. அப்படி உச்சரிக்கும் பொழுது, அவருடைய மனோநிலை என்னவாக இருக்கிறதுங்கிறதையும் நம்மளுடைய புரிதலுக்கு இருக்கணும். இப்போ ஒரு மந்திரம் சொல்றோம். ஏதோ ஒரு தமிழ்ல ஏதோ ஒண்ணு சொல்றோம். இல்ல சமஸ்கிருதத்தில சொல்றோம். இது 2 தான் இன்னைக்கு நம்ம ஊர்ல ப்ராமினன்ட்டா இருக்கக்கூடியது. இல்ல அவரவர் மொழியில ஏன் போய் இது 2யும் தூக்கி பிடிச்சு சுத்தாட்டி, அவங்கவங்க மொழின்னு ஒண்ணு இருக்குல்ல. மலையாளத்துக்காரங்க இருப்பீங்க, கன்னடக்காரங்க, தெலுங்குக்காரங்க, இன்னும் அவங்கவங்க மொழின்னு இருக்கு இல்லையா? அப்ப அந்த மொழியில ஒரு பெரியவர் வந்திருப்பார், உதைச்சிருப்பார். அவர் ஒரு நமக்கு அதே மொழியில ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை காட்டிக் குடுத்திருப்பார். இறைவனை வழிபடுவது இப்படின்னு ஒரு வழிகாட்டுதல குடுத்திருப்பார். அப்ப அந்த வழிகாட்டுதலின் போது சொல்லும் பொழுது, அந்த பொருள் உணர்ந்து சொல்லணும். திருவாசகத்தில மாணிக்கவாசக பெருமான் அதனால தான் என்ன சொல்றாரு? "சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் வழிக்கிங்கிறார். பல்லோரும் ஏற்ற பணிந்துங்கிறார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இதான் அங்க மேட்ரே. அப்போ அங்க உள்ள பூசை செய்யற பூசாரிக்கு அவர் என்ன மொழியில அந்த பாடலை பாடினாலும், அந்த மந்திரத்தை சொன்னாலும், அதற்குண்டான பொருள் அவருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அந்த பொருளோடு அந்த உணர்வு கூடி, அவர் உச்சரிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு மட்டும் தான் சக்தி உண்டு. அது என்ன ஆகும்னா, அந்த கருங்கல் இருக்கு இல்லையா? அதுதான் சாமி. அதற்கு கீழ தான் வந்து அந்த எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இந்த உணர்வும், எண்ணமும் சேர்ந்து வெளிவரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு தான் சக்தி கூடும். அந்த கல் அது உள்ள வாங்கி கருங்கல்லுக்கு அது கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் கருங்கல்ல சாமி சிலைகள் செய்து பட் லாங் லாஸ்டிங் அது ஒரு காரணமும் இருக்கு. பட் கருங்கல் அந்த சக்திய உள்ள வாங்கிக்கும். அது வாங்கும் பொழுது அந்த எந்திரத்தில படும்போது அது எச்சா பிரதிபலிக்கும். இவ்வளவும் இன்னைக்கு நடக்குதான்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அந்த பேச்சுக்கே நான் வரமாட்டேன். அது நீங்க அந்த முடிவுக்கு நீங்க இது பண்ணிக்கங்க. பட் இதுதான் ஆக்சுவல் எசன்ஸ் இது. இப்படிதான் பண்ணணும். பண்ணும் பொழுது, அந்த மொத்த கோவிலுமே முழு சக்தி நிலையில இருக்கக்கூடியதா இருக்கும். கோவில சுத்தியும் சாமிய வச்சிருப்பாங்க. அப்ப அந்தந்த இடத்துல இங்க விநாயகரா, அங்க விநாயகருக்கு உண்டானது அப்படியே எண்ணம் குவிஞ்சு சொல்லுயா? அங்க வந்து வேற தேவியர்கள் இருக்காங்களா? அத சொல்லு. அங்க மூலவரா? அத சொல்லு. மூலவருக்கு உண்டான பெண் தெய்வம் இருக்கா? அத சொல்லு. காவல் தெய்வங்கள் இருக்கா? அதற்கு உண்டான சொல்லு. அப்ப அங்கங்க இருக்கவர் அததனுக்குண்டான மந்திரத்த, அததனோட உணர்வோடு கூடி, பொருள் உணர்ந்து, அந்த மனோநிலையோடு அவர்கள் சொல்லும் பொழுது, இப்ப சொல்லி பாருங்களேன், அந்த அந்த கோவிலினோட எனர்ஜி எப்படி இருக்கும்னு. இன்னைக்கு இப்படி நடக்குதான்னு திருப்பவும் கேட்காதீங்க. அந்த அந்த முடிவு உங்களோடது. சரிங்களா? பட் இப்படி சொல்லணும். சொன்னா, அந்த கோவிலுக்குள்ள போம்பொழுதே, உங்களை அறியாத அப்படியே இருக்கும். இப்படியே வந்து யாருனாலயும் இன்னைக்கு உணர முடியறது இல்லேங்கிறது அந்த கோயிலுக்குள்ள போனாலே தெரியும். ஏன்னா கோயிலுக்குள்ள இன்னைக்கு நம்ம போறதே வந்து, நல்ல புருஷன கொண்டா, நல்ல பொண்டாட்டிய கொண்டா, நல்ல வேலை வாங்கி குடு, இல்ல புள்ள பெத்து குடு. இதுக்கு தானே போறோம். காசு பணத்த கொண்டா. என்ன உங்கட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு மினி கூப்பர் வாங்கி தர மாட்டேங்கிற. வாட் இஸ் திஸ் காட்? அப்படிங்கிறதுக்கு தானே உள்ள போறோம் நம்ம. இதுக்கு இல்ல கோயிலுக்கு போறது. கோயிலுக்கு அதுக்காக போறதே கிடையாது. காசு பணம் கேட்கறதுக்காக, உறவுகள கேட்கறதுக்காக கோவில்கள் கிடையாது. கோவில் உடல் நிலையவும், மனோநிலையவும் சீர்படுத்துவதற்குண்டான ஒரு ஒரு மருத்துவமனைன்னு வச்சுக்கங்களேன். அந்த மருத்துவமனை இன்னைக்கு மருத்துவமனைக்கு ஏற்றார் போல நடக்கிறதா? அப்படிங்கிற முடிவு நீங்க வந்து எடுத்துக்கங்க. எப்படி மருத்துவமனைக்கு பின்னாடியே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு வந்து நம்ம நெ நியூஸ் இதுலலாம் பார்க்குறோம் இல்லையா? அது போலன்னு வச்சுக்கங்களேன். இல்லையா? ஸோ, இன்னைக்கு அப்படி நடந்ததுன்னா, உடல் நலமும், மனோநலமும் நமக்கு உள்ள அந்த அந்த உள்ள எடுத்து வச்சாலே அப்படியே இருக்கும். இப்ப அந்த அப்படியே இருக்கும் பொழுது, ஒருத்தன் உள்ள போய் உட்கார்ந்தான்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? சும்மா ஒரு கற்பனை தட்டி பாருங்களேன். இப்ப அதுபோல நமக்கு நெறைய பேத்துக்கு உணர்வது இல்ல. நானும் உணர்ந்தேன்யா, உங்கள நீங்களே ஏமாத்திக்கலாம். சரிங்களா? உணர்ந்தேன்னு சொல்லி நீங்க வந்து உங்களோட ஆசை இருக்கலாம் ஆழமா. ஏன்னா அப்படி ஒரு 4 பேர்த்த சொல்றத கேட்டிருந்திருப்போம். நெறைய பேர் YouTubeல வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க போனேங்க. அப்படியே குண்டலினி கிர்ன்னு ஏறிருச்சுங்க. இது கவுண்டமணி ஜோக் மாரி தான். 2 புறா அப்படி ஜொய்யின்னு பறந்து போச்சுங்கிற மாரி தான். குண்டலினி அப்படி விர்ருன்னு ஏறிருச்சுங்க அப்படிம்பாங்க. ஒண்ணும் நடந்திருக்காது. அப்படி நடந்ததா அவன் நெனச்சுக்கலாம் அவ்வளோதான். அத நம்ம கேட்டுட்டு, நமக்கு ஒன்றுத்துனுக்கு 2 ஆள் வேற அதுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ப நமக்கும் அப்படி வேணும்ல அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். அதனால கோயிலுக்கு போனோங்க. நமக்கு அவரு விர்ருன்னு போன மாரி நமக்கு டுர்ருனாவது போச்சுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒண்ணும் நடந்திருக்காது. ஆனா நடக்கும். எப்ப நடக்கும்? கோவில் படி இருக்கும் பொழுது நடக்கும். 1 இல்லைன்னா, நம்மளுடைய சாதனை மார்க்கம்ங்கிறது அந்த அளவுக்கு ஊன்றி போய் மூர்க்கத்தனமா இருக்கணும். நம்ம தொடர்ந்து நம்மளுடைய மனோநிலையை சரிப்படுத்தி இருக்கணும்.
உணவு நிலைகளை சரிப்படுத்தி இருக்கணும். உடல் நிலை சரியா இருக்கணும். யோக பயிற்சிகள்ல நல்லா இருக்கணும். அட்டாங்க யோகத்தை சரியா கடைபிடிக்கணும். இயம, நியம, ஆசன, பிராணாயாமம், பிரத்யாகாரம் இதெல்லாம் கடைபிடிக்கணும். 8ல முதல் 5 கரெக்ட்டாவாது கடைபிடிக்கணும். அப்ப நீங்க கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல. நீங்க எங்க உட்கார்ந்தாலும் உங்கனால அந்த சுத்தி இருக்கக்கூடிய அண்ட வெளிய வந்து அதற்குண்டான சக்திகளும் உங்கனால கிரகிக்க முடியும். இப்போ இந்த உணர்வு எப்படி இருக்கும்னு கேட்டா, ஏகாந்தத்த எப்படி நம்ம சொல்லுவது? நானும் இதுவரைக்கும் ஏகாந்தத்த உணர்ந்ததில்ல. அட்லீஸ்ட் அத பத்தி டச் பண்ணிட்டாவது வந்திருப்போம். இது இது நெறைய பேத்துக்கு நான் ஒண்ணும் ஸ்பெஷலெல்லாம் உணர்வு கிடையாது. எல்லாருக்கும் அந்த ஒரு அப்படியே இருப்பாங்க. சில நொடி பொழுதுனால அந்த அப்படியே இருக்கும். அந்த ஒரு சுகத்த நம்மனால விவரிக்க முடியாது. உடலினால் கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கு இல்லையா? கணவனும் மனைவியும் கூடி இருக்கும் பொழுது, அந்த உச்சமடைந்த நிலையில அந்த ஒரு இது இருக்கும்ல. அதை காட்டிலும் உயர்ந்த அந்த ஒரு அப்படியே இருப்பான், அப்படியே இருப்பான். அவன் அப்படியே சிரிப்பான். கண்ல இருந்து தண்ணி வரும். "ஏன்டா அழுகுற?" இப்படியே பார்த்துட்டே இருப்பான். திருப்பி இப்படி இருப்பான். அவன் பாட்டுக்கு இப்படி இருப்பான். அவன் சிரிப்பான். ஒண்ணுமே விளக்க முடியாது. அந்த அந்த அது அந்த அப்படியே ஏகாந்தமா இருப்பான். இதை காட்டும் பல மடங்கு உண்மை நிலையை உணர்ந்த ஞானியர்களுக்கு இருக்கும். நமக்கே இவ்வளோ சுகமா இருக்கே! அவர்களுக்கு அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த நிலைய உங்கனால கோயில்ல போய் உணர முடியுதுன்னா, நீங்க பெரிய ஆள் தாங்க. இந்த நிலை உணர்ந்தீங்கன்னா, இப்போ இந்த நிலையில இருக்கும்போது, குண்டலினி ஜொய்யின்னு ஏறிச்சு, சகஸ்ராரம் விருட்டுன்னு ஓப்பன் ஆச்சுன்னுலாம் பேசிட்டுலாம் இருக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு இருப்பான். கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? ஆமா. நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. என்ன பண்ண? சாமி கும்பிட்டேன்பான். அவன் தான் ப்ராப்பரா சாமி கும்பிட்டவன். போய் பெருமாள் முன்னாடியோ, சிவபெருமான் முன்னாடியோ குட்டிக்காரன் நடிச்சவன்லாம் வந்து சாமி கும்பிட்டவன் கிடையாது. அங்க உட்கார்ந்து அப்படியே இருந்த மாரி. தன்னிலை மறந்தவன் அப்படியே தூங்கிறக்கூடாது. நெறைய பேர் கொரட்டி விட்டுருப்பாங்க. அது இல்ல. தன்னிலை மறந்தவன் அப்படியே இருப்பான். அவன் தான் உண்மையாலுமே சாமி கும்பிட்டுருக்கான்னு அர்த்தம். எத்தன பேர் கோயிலுக்கு போனா இன்னைக்கு நம்ம உட்கார்றோம். செல்ஃபி எடுத்து Instagramல போஸ்ட் பண்றதுக்கு தான் நமக்கு இன்னைக்கு டைம் இருக்கு. ஏதோ ஒரு சில பெரிய கோயில்கள்லலாம் மொபைல் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லையா? செல்ஃபி எடுக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் இருக்கு. அங்க போய் உட்கார்ந்தோம்னா, டபால்னு அப்படி எங்கேயாவது திரும்பி பார்த்தோம்னா, அங்க எங்கேயாவது பொங்கலும், புளியோதரையும், தட்டு வடையும் கண்ணுக்கு தென்படும். காலையில பெருமாள் பிரசாதத்த சாப்பிட்டா தான், என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. வயிறு நம்பும். அவ்வளோதான். மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அதில கொஞ்சம் எண்ணெய் கூட கூடலா இருக்கும். கூட போட்டிருப்பாங்க. நெய் வேற கொஞ்சம் அதிகமா போட்டிருப்பாங்க. ட்ருன்னு தான் நமக்கு பிரச்சனை தான் வரும். ஒண்ணும் நடக்காது. இவ்வளோ தான் நடக்கும். இது ஒண்ணும் பெரிய இது ஒண்ணும் இல்லையே! லாஜிக் இல்லையே! எல்லார் வாழ்க்கையிலும் அனுபவிச்சது தானே! எங்க ஸ்ரீரங்கம் போங்க காலையில. இதான் நடக்கும். வேற ஒண்ணும் நடக்காது. ஆனா அருமையான கோயில். நல்ல அற்புதமா அதனுடைய உண்டான சுகத்த அனுபவிக்க வேண்டிய ஒரு கோயில். சிதம்பரம் போங்க. காலையில நாங்க பசங்களோட போம்போது பசி பின்னி எடுத்துருச்சு. கரெக்ட்டா அங்க வந்து உட்கார்ந்தோம். கடான்னு இப்படியே உட்கார்ந்தா பசி வேற. அங்க வந்து கரெக்ட்டா ஐயர் உட்கார்ந்தாரு. ஐயர் பையனும் வந்து உட்கார்ந்தாங்க. அது பொடுசு இத்துணூண்டு தான் இருக்குது. அவங்க அப்பா சொல்லி கடைசி வரைக்கும் அவன் கேட்கவே இல்லையே. அது கை இத்துணூண்டு தான் இருக்குது. அது அள்ளி அள்ளி எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு இருக்குது. அவன் சாப்பாடு கிடைச்சா போதும். நாங்க போய் 2 கைய வச்சுட்டு நின்ட்டோமே. சாமி பார்த்ததெல்லாம் அவன் மனசுலயே இல்லையே. அப்பா சாப்பாடு சாப்பிட்டா தான் என் ஃப்ரெண்டு பக்கத்துல. "டேய் இங்க வர்றா ஒப்புட்டுல அவரு நெய்ய போட்டு தடவி வச்சுட்டு இருக்காரு. வாங்குடா ஒப்புட்டு." புத்தி சோத்து மேல தான் இருந்தது. சாமி மேல இல்ல. அங்க அப்புறம் எங்க உட்கார்ந்து ஏகாந்தத்த அனுபவிக்கிறது? உண்ட மயக்கம் தான் ஏகாந்தம். இறை உணர்ந்த ஏகாந்தமெல்லாம் கிடையாது. இது நிதர்சனங்க. அப்போ இது சராசரி நம்மளுடைய வாழ்க்கை நிலையா மாறிப்போச்சு பாருங்களேன். இதுல இருந்து ஞானியர்களுடைய நிலை, அதற்கு பயிற்சி செய்பவர்களுடைய நிலை வேறா இருக்கும். அவர்களால தான் அந்த ஏகாந்தத்த உணர முடியும். நம்மனால இல்ல. நம்ம கரெக்ட்டா அப்படியே ஏகாந்தத்துல உட்காருவோம். பக்கத்துல பொண்டாட்டி, "ஏங்க போலாம். டைம் ஆச்சு, டைம் ஆச்சு" அப்படின்ட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லலைன்னாலும், நமக்கு சாயங்காலம் ஆயிப்போச்சு, இல்ல காலையில நேரம் நம்ம பாட்டுக்கு இப்படி உட்காந்துக்கிறோம். இந்த புள்ள வேற என்ன நினைக்குமோ? அப்படின்னு சொன்னா, அந்த கரெக்ட்டா அந்த அம்மா இப்படி நம்மளையவே பார்த்துட்டுருக்கும். ஏகாந்தம் எங்க வர்றது? ஏகாந்தமும் வராது, ஒண்ணும் வராது. வேண்டா வெறுப்பா புள்ளைய பெத்து புள்ளைக்கு காண்டாமிருகம்ன்னு பேர் வச்ச மாரி தான். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நல்லா இருந்தேன். நல்லா தான் இருந்தது அப்படிங்கிற மாரி தான் இருக்கணும். அதனால அந்த சக்தி எவ்வாறு அந்த சக்தி பயன்படுத்துறதுக்குள்ள ஒண்ணும் இல்லைங்க. சக்திய உணர்ந்தீங்கன்னா போதும். அப்படியே இருப்பீங்க. அவ்வளோதான். இப்படிதான் கோயிலுக்குள்ள நீங்க வந்து அந்த உண்டான நிலைகளை உணரணும். முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்படி வச்சுக்குவோம். யாரையும் எந்த கைகாட்டலாம் வேண்டாம். நாம முயற்சி பண்ணி பார்ப்போம். சரிதானுங்களே? இதுதான் இன்னைக்கு உண்டான செய்தி. ஆ நாளைக்கு வேற ஏதோ ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க நித்திலன் தண்டபாணி. நன்றி.